ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பேஸ்மெண்ட்டில் சாயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் கன்சால்டேஷன் மெத்தட் என்னென்னலாம் இருக்குது, ஐ மீன் ஒர்க்கிங் மெத்தட் என்னென்னலாம் பண்ணணும், கன்சால்டேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, பிசிசி போடுறதுக்கு முன்னக்கூட்டி கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறதும், அடுத்து தண்ணி எவ்வளோ தேவைப்படும், அந்த கன்சால்டேஷன் பண்ணுறதுக்கான தண்ணி எவ்வளோ டேங்கர் தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிறதும், அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக என்னென்னலாம் கவனிக்கணும் கன்சால்டேஷன் பண்ணுறது. இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சாயிலை கரெக்டாக ஃபில் பண்ணணும். அது நல்லா சரளாக இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு அரை அடி உயரம் நம்மளுக்கு உயரம் இருந்தால் போதும். ஸோ நல்ல சரளாக இருக்குங்கிற அரை அடி உயரம் தான் இறங்கும், சரிங்களா. இதே இது நீங்கள் குளத்து மண் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த குளத்து மண் நல்ல லூஸ் ஆயிலாக இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இறங்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் ஒரு அடி வரைக்கும் நீங்கள் நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு அடி உயரக்கும் நீங்கள் ஜேஜிபி வச்சு அள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னா அது இறங்க இறங்க நீங்கள் நிறுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இல்லைன்னா அரை அடி நிறுத்தி போட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் கும்பலாக ஒரு பாட்டை அள்ளி குமிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணோன்னா அதை ஈஸியாக நிறுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்து லேபர்ஸ் மூலமாக அதை ஏற்றுறதுக்கான மண்ணை ஃபில் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்காது. ஸோ அதை கவனிச்சுக்கிட்டு நம்ம லூஸ் சாயிலா குளத்து சாயிலா இல்லை அப்படின்னா நல்ல சரலா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணி நம்ம சாயிலை ஃபில் பண்ணதுக்கு முன்னாடி எவ்வளோ தேவை, எவ்வளோ குவான்டிட்டி வைக்கணும் அப்படிங்கிறத கவனிக்கணும், சரிங்களா. இது ப்ராப்பராக கவனித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி விடுதோம் பார்த்தீங்களா, அது எப்படி அப்படின்னா நம்ம அந்த ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓஸை மேலோட்டமாக பிடிக்கக்கூடாது, ப்ராப்பராக அந்த ஓஸை அடியில் பிடிக்கணும், சரிங்களா. அந்த பேஸ்மெண்ட்டு நம்ம ரஃப் சாயில் இருக்கணும். அப்போ பேஸ்மெண்ட் ஹைட்டு ஒரு 4 அடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 4 அடிக்கும் அந்த ஓஸ் கீழே இறங்கணும், கீழே குத்தி இறக்கி கீழே கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா நீங்கள் மேலோட்டமாக பிடிச்சிங்க அப்படின்னா மேலே உள்ள சாயிலே நல்லா இறங்கிடும், பட் அடியில் உள்ள சாயில் இறங்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே 1.5 இன்ச்சு போட்டதுக்கப்புறம் அடியில் உள்ள சாயில் நம்மளுக்கு நீங்கள் கடப்பாரை வச்சு குத்தி இறக்குனாலுமே அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும்தான் அந்த தண்ணி ஃபுல்லாகும். ஸோ மற்ற இடத்துல தண்ணி ஃபில் ஆகாது. இதே நீங்கள் அந்த ஓஸை நீங்கள் அடியில் வரைக்கும் அந்த 4 அடி வரைக்கும் கொட்டு போனீங்க அப்படின்னா அடியிலேருந்தே தண்ணி நிறைஞ்சு மேலே வரும். ஸோ அந்த சாயிலில் உள்ள அந்த ஏர் பூரா வெளியே வந்துடும். ஸோ சாயில் உள்ள ஏருக்கு பூரா வெளியே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சாயில் கீழே இறங்கிடும், சரிங்களா. அதுக்கு மேலே நம்ம ப்ராப்பராக லெவல் பண்ணி சுற்றி லெவல் பண்ணி மொங்கா அடித்து ப்ராப்பராக நம்ம கொண்டு போய்க்கலாம், சரிங்களா. சுற்றி எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ நம்ம எத்தனை இன்ச்சு காங்கிரீட் போட போகிறோம், இப்போ சப்போஸ் நீங்கள் எத்தனை இன்ச்சு காங்கிரீட் போட போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கன்சல்டிங் இன்ஜினியர்கிட்ட கேட்டு அப்போ ஒரு 2 இன்ச்சு உதாரணத்துக்கு ஒரு 3 இன்ச்சு காங்கிரீட் போட போகிறீங்க அப்படின்னா அந்த 3 இன்ச்சுக்கு சுற்றி லெவல் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம அந்த 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி சுற்றி மொங்காங்காட்டை அடிச்சு விட்றணும், சரிங்களா. மண்ணை கரெக்டாக ப்ராப்பராக அந்த 3 இன்ச்சுக்கு சுற்றி லெவல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி லெவல் செக் பண்ணி சுற்றி மொங்காங்காட்டை அடிச்சு விட்டு நல்ல சாயில் ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு நல்ல மொங்காங்காட்டை அடிக்கணும். இதே இது பெரிய ஏரியா நல்ல அதிகப்படியான ஏரியா அப்படின்னா எர்த்ராமர் யூஸ் பண்ணணும். எர்த்ராமர் யூஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம அதை ப்ராப்பராக எர்த்ராமர் யூஸ் பண்ணி நம்ம அங்கே பிசிசி போடுறதுக்கு முன்னாடி எர்த்ராமர் யூஸ் பண்ணி பிசிசி போடணும், சரிங்களா. அடுத்து நல்ல மொங்காங்காட்டை எல்லாம் அடித்த உடனே நம்ம எல்லாமே கரெக்டாக எங்கேயாச்சும் இந்த மாதிரி சின்ன கொஞ்சம் மண்ணை வச்சுட்டு எங்கேயாவது ஒரு 3 இன்ச்சுங்க இடத்துல 4 இன்ச்சு 5 இன்ச்சு இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நம்ம சாயில் ஃபில் பண்ணி கரெக்டாக நம்ம ப்ராப்பரான மெத்தடில் காங்கிரீட் போடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. ஸோ அது இப்போ தோராயமாக நம்ம கேல்குலேஷன் பண்ணோம். இதுக்கு நிறைய டீட்டெயிலான கேல்குலேஷன்லாம் இருக்குது, சரிங்களா. எவ்வளோ வால்யூமு ஏரியா இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம மீட்ரு கியூப்பை நம்ம டென்சி வாட்டராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஃபார்முலா ஒரு கேல்குலேஷனாகவே இருக்குது. நம்ம ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போடணும் அப்படின்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட சைட்டில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட் நிறைய ப்ராஜெக்ட் போகுது. ஸோ அந்த ப்ராஜெக்டில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டது அப்படிங்கிறது ஒரு தோராயமான கணக்கில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராஜெக்டில் 4லேருந்து 5 டேங்க் தண்ணி வருது. ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 7லேருந்து 8 அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஒரு 3 ஒரு 4 டேங்கர் தண்ணி வரும், சரிங்களா.
ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக இது ஹைட்டு வந்து இதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ இது 4 அடி வச்சிங்கன்னா ஒரு டேங்கர் குறையலாம். இது 5 அடிக்கு மேலே வைக்கிங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு டேங்க் கூடலாம் சரிங்களா. ஸோ இந்த ஹைட்டு வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சாயில் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். சாயில் ப்ராப்பரான சாயிலா இல்லை அப்படின்னா குளத்து மண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த சாயிலை பொறுத்து இந்த தண்ணி கூட குறைய வரலாம். ஸோ இதிலேருந்து 1 ப்ளஸ்ஸு ஆர் 1 மைனஸ் 1 ஆர் 2 ப்ளஸ் மைனஸ் தான் வரும். ஸோ இது வந்து இதுதான் இந்த ஒரு தோராயமான கேல்குலேஷன். இது வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து எப்படி அதை வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வீடியோவாக போட்டனால நம்ம வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிளானு, எஸ்டிமேஷன், எலிவேஷன், செக்சுவல் டிராயிங் எதாக இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.